சுமார் 200 ஆண்டுகளுக்கு முன்பு கரூரை சார்ந்த ஒரு கணவனும் மனைவியும் நாடோடிகளாக பிழைப்பு தேடி மதுரையை நோக்கி வர்றாங்க. அப்போது இப்போ இருக்கிற மாட்டுத்தாவணி என்கிற பகுதி நகரமயமாக்கப்பட்டிருப்பதை போல இல்லாம 200 வருடங்களுக்கு முன்பு அடர்ந்த காட்டு பகுதியா இருந்திருக்கு. அந்த இடத்திற்கு கணவன் பெரியசாமியும் மனைவி வள்ளியம்மாளும் வருகிற போது பொழுது சாய்ந்து இருட்ட துவங்கிருச்சு. இனிமே தங்களுடைய பயணத்தை தொடர முடியாதுன்னு முடிவு செஞ்ச பெரியசாமி ஐயா தன் மனைவியிடம் நாம இன்றைய ராத்திரி பொழுதை இங்கேயே படுத்து தூங்கிட்டு விடுந்ததும் மதுரை நகரம் நோக்கி போகலாம் என்று முடிவு செஞ்சு அங்கேயே படுத்துக்கிறாங்க. அந்த வனப்பகுதியில் படுத்து தங்கள் வாழ்க்கையை நினைத்து சிந்தனை செய்தபடியே வள்ளியம்மாவும் பெரியசாமி ஐயாவும் ஆழ்ந்த உறக்கத்துக்கு போயிடுறாங்க. அப்போ வள்ளியம்மாவினுடைய கனவில ஆஜானுபாகுவான உடம்போடும் சந்தன வாசத்தோடும் குங்கும பொட்டோடும் முறுக்கு மீசையோடும் ஜடாமுடியோடும் அந்த ஒரு பெரிய ஐயா, நான் நீ இருக்கிற இடத்துல இருந்து 8 அடி தூரத்துல 8 அடி ஆழத்துல பூமியில புதஞ்சு கிடக்கேன். என் மண்ணை மதிச்ச நீயும் உன் புருஷனும் என்ன தோண்டி எடுத்து வழிபாடு செஞ்சீங்கன்னா வாழையடி வாழையா உன் வம்சம் இங்கேயே வாழ நான் வழி செஞ்சு கொடுப்பேன்னு சொல்லிட்டு கம்பீர சிரிப்போட காணாம போயிடுறாரு அந்த பெரிய ஐயா. தடால்னு முழிச்சு சுத்தி முத்தி பார்த்த வள்ளியம்மாவுக்கு காத்துல சந்தன வாசனை மட்டும் சலசலன்னு அடிச்சிருக்கு. பக்கத்துல தூங்கிட்டு இருந்த தன் கணவனை தட்டி எழுப்பின வள்ளியம்மா தான் கண்ட கனவையும் அதுல கம்பீரமா வந்த கடவுள் வாக்கையும் சொல்லி தன் கணவனை சாமியை தோண்டி எடுக்க ஊர் மக்களை ஒண்ணு திரட்ட சொல்றாங்க வள்ளியம்மா. ஆனா பெரிய சாமியோ, நாமளே பஞ்சம் முளைக்க நாடோடிகளா ஊர் விட்டு ஊர் வந்திருக்கோம், நம்ம பேச்சை எப்படி இந்த ஊர் மக்கள் நம்புவாங்க, பேசாம வா நாம இந்த இடத்துல இருந்து இப்பவே போயிடலாம்னு சொல்ல வள்ளியம்மாவோ வாழ வழி இல்லாம வகை வகையா சுத்துற நமக்கு வாழ்க்கை கொடுக்க தேடி வந்த தெய்வத்தினுடைய வாக்க நாம தட்டி கழிக்க வேண்டாங்க, 8 அடி ஆழம் தானே எனக்காக தோண்டுங்கன்னு சொல்றாங்க வள்ளியம்மா. வள்ளியம்மாவினுடைய வார்த்தையில் இருக்க உண்மையை நம்பின ஊர் மக்கள் ஒன்னு சேர்ந்து 8 அடி தூரத்துல 8 அடி பள்ளத்தை தோன்றாங்க. பார்த்த கண்ணெல்லாம் பரவசமாக, பேசின வாயெல்லாம் மூச்சடைச்சு போக, பூமிக்கு அடியிலிருந்து புதுசா மலை முளைச்ச மாதிரி ஊர் மக்கள் உடம்பெல்லாம் சிலிர்க்க பாண்டி முன்னி ஐயா சிலைய பக்குவமா மேல எடுக்கிறாங்க. மண்ணுக்கு அடியில இத்தனை நாளா புதைச்சிருந்த மாணிக்கத்தை அங்கேயே கோவில் கட்டி அவர் விருப்பப்படி வள்ளியம்மா வம்சத்தையே பூஜை செய்ய வச்சாங்க. இன்றளவும் பூஜை செஞ்சுக்கிட்டும் இருக்காங்க. சரி, மதுரையை காக்க வந்த பாண்டிமுனி ஐயா மண்ணுக்குள்ள போயிருந்த காரணம் என்னன்னு நாம தெரிஞ்சுக்கணும் இல்லையா? அதற்கு சுமார் 2000 வருடங்களுக்கு முன்னாடி கண்ணகிக்கும் கோவலனுக்கும் நடந்த கொடுமைதான் காரணம். அந்த கதை நமக்கெல்லாம் தெரிஞ்சதுதான். கோவலனுக்கு தவறான தீர்ப்பு கொடுத்த நெடுஞ்செழிய பாண்டிய மன்னன் தவறான தீர்ப்பை கொடுத்து தன்மானத்தை இழந்ததுனால அங்கேயே தன்னோட உசுரை விட்டு நேரே சிவபெருமான் முன்னால போய் நிக்கிறாரு. அப்போ அகிலத்தை காக்கிற சிவபெருமான், பாண்டியா, நேர்மை தவறியதால வளைந்த செங்கோல நீ உன் உயிரையே தந்து நிமிர்த்தி இருக்க, உனக்கு ஒரு வரம் தருகிறேன், நீ மீண்டும் பூமியில மனிதனா பிறந்து மக்களுக்கு நன்மை செய்யும் விதமா அரசாழ்வாயின்னு சொல்றாரு சிவபெருமான். ஆனா அதற்கு நெடுஞ்செழிய பாண்டிய மன்னரோ, தெய்வமே, நான் ஏற்கனவே மக்களுக்கு நீதி கொடுக்கிற இடத்துல இருந்தும் கூட தவறான தீர்ப்பை வழங்கி அநியாயமா கோவலன் என்ற அப்பாவினுடைய உயிரை பறிபோக காரணமா இருந்துட்டேன். இனிமே பூமியில எந்த மக்களுக்கும் அநியாயம் நடந்தாலும் அவர்களுக்கான சரியான நியாயத்தை கொடுக்க, என்னை நம்பி வந்து முறையிடுற மக்களினுடைய குறையெல்லாம் தீர்க்க இந்த மண்ணிலேயே காவல் தெய்வமா இருந்து என் கடமையை செய்ய வரம் தர வேண்டும்னு சிவபெருமான் கிட்ட பாண்டிய நெடுஞ்செழிய மன்னன் கேட்கிறாரு. இந்த வரத்தை மனமுகந்து தந்தருடைய சிவபெருமானோ பாண்டிய மன்னனை மதுரையில போய் தவம் இருக்க சொல்றாரு. கடும் தவத்துல பலகாலமா மூழ்கி இருந்த பாண்டிய மன்னன் கல்லா மாறி பூமியில புதைஞ்சு கிடக்காரு. சரியான காலத்துல வள்ளியம்மாவினுடைய கடவுளை தோன்றி கடவுளா இந்த மக்களை காக்க துவங்கி இருக்காரு பாண்டிமுனி ஐயா. அங்க பாண்டிமுனி ஐயா மட்டும் இருந்து அருள் புரியல. அவருடைய பரிவார தெய்வங்களான சமய கருப்பரும் ஆண்டிச்சாமியும் பாண்டி ஐயாவினுடைய வாக்குக்கு கட்டுப்பட்டு அவர்களுடைய பக்தர்கள் அனைவருக்கும் நன்மை செய்துட்டு இருக்காங்க. பாண்டிமுனி ஐயா சுத்த செய்வம். அவர் வெள்ளை நிற ஆடைகளையும் சந்தன அபிஷேகத்தையும் சக்கர பொங்கல் மற்றும் பழங்களையும் விரும்பி ஏற்றுக்கொள்ளக்கூடியவர். ஆனா பாண்டிய ஐயாவினுடைய காவல் தெய்வமா இருக்கக்கூடிய சமய கருப்பருக்கு அசைவ பூஜை செய்யப்படுது. அங்க வேண்டிய வேண்டுதல் நிறைவேறியதற்கு வெட்டப்படுகிற ஆடு கோழி காணிக்கைகளை சமய கருப்பர் தான் முழுசா ஏற்றுக்கொண்டு அருள் புரிகிறாரு. பாண்டிய ஐயா கோவில்ல இனிப்பில்லாத பொங்கலை படையலா பெற்றுக்கிட்டு மக்களை காக்கிற ஆண்டிச்சாமி ஐயாவை தாண்டி எந்த ஏவல் பில்லி சூனியமும் மக்களை ஒன்றும் செய்ய முடியாதுங்கிறது பக்தர்களுடைய அசைக்க முடியாத நம்பிக்கையா இருக்கு. இன்றளவும் அநீதி இழைக்கப்பட்டு அவதிப்பட்டுக்கிட்டு இருக்க மக்களுக்கும், நான் எதுவுமே தப்பு செய்யல, ஆனா வீணா இவன் என் மேல இந்த வீண் படியை சுமத்திட்டான்னு சொல்றவங்களுக்கும், நான் இவனை எவ்வளவோ நம்பினேன் ஆனாலும் நம்ப வச்சு துரோகம் செஞ்சுட்டான் என்பவர்களுக்கும், இனி எங்களுக்கு நீயே துணை, நீயே நீதி தேவனா இருந்து எனக்கான நீதியை கொடுக்கணும்னு பாண்டிய ஐயா கிட்ட சொல்லிட்டா போதும். இனி அந்த பிரச்சனையை அவருடைய சொந்த பிரச்சனையா நினைத்து நீதி வழங்கிடுவாரு பாண்டிய ஐயா. குழந்தை பேர் இல்லாதவர்களுக்கு குழந்தை பேரும், திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமண பாக்கியத்தையும், சொத்து குடும்ப பிரச்சனை போன்ற எல்லாவற்றையும் பாண்டிய ஐயா கிட்ட வந்து சொல்லிட்டு போயிட்டா போதும். அனைத்து பிரச்சனைகளையும் அவரே தீர்த்திடுவாரு. நீங்க மதுரை சுற்று வட்டார பகுதிகளில் உள்ள 10 நபர்களிடம் பேரை கேட்டீங்கன்னா அதுல குறைந்தது 3 நபர்களின் பெயர்லையாவது பாண்டி இருக்கும். இதுவே பாண்டி ஐயாவின் அருளுக்கு சாட்சி. இது போல உங்கள் மண்ணையும் குலத்தையும் காக்கும் உங்க குலதெய்வங்களின் வரலாற்று தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கமெண்ட்ல உங்க குலதெய்வத்தின் பெயரை பதிவு செய்யுங்க. அந்த தெய்வத்தினுடைய வரலாற்றோட அடுத்த பதிவுல நம்ம சந்திக்கலாம்.